கண்ணாடி பேழையின் அறிவுரை. படித்த கதை புத்தகங்களை விட பிடித்த கதை புத்தகங்களே மதுவின் அலமாரியில் அதிகம் இருந்தன. வானவிலில் கூட 7 வர்ணங்கள் தான் இருக்கும். ஆனால் மதுவின் அறையில் உள்ள பொருட்களின் வர்ணங்களை நம் கைவிரல்களால் எண்ண முடியாது. மது தன் கண்களுக்கு அழகாக காணப்படும் பொருட்களும் பார்த்ததும் பிடித்த பொருட்களும் வாங்கியே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்பாள். ஒரு நாள் அம்மா சமைத்த கோழிக்கறியை சாப்பிட்டு விட்டு இளைப்பாறிக் கொண்டிருந்த மதுவிடம், நம்ம வீட்டுக்கு பொருட்கள் வாங்க பேரங்காடிக்கு போகணும், சீக்கிரம் சென்று உடையை மாற்றிவிட்டு வா என்று அம்மா கத்தினார். இன்று கண்டிப்பாக நம்ம ரூமுக்கு ஒரு பூச்சாடி வாங்கியே ஆகணும் என்று கங்கணம் கட்டிய மது உடையை மாற்றிவிட்டு அம்மா மீண்டும் அழைப்பதற்கு முன் மகிழுந்தில் சென்று ஏறினாள். அவளின் ஆர்வத்தை கண்ட அம்மா, இன்று கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு கூடுதல் செலவு இருக்கு என்று மனதில் முணுமுணுத்துக் கொண்டு அம்மா வீட்டில் இருந்து கிளம்பினார். பேரங்காடியை சென்றடைந்த இருவரும் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தனர். நுழைந்த அடுத்த நிமிடமே மதுவின் கண்களில் ஓர் அழகான நீல நிற கண்ணாடி பூச்சாடி தென்பட்டது. அம்மா, என் ரூமுக்கு ஒரு பூச்சாடி வேணும். அந்த பூச்சாடி ரொம்ப அழகா இருக்கு என்று அந்த நீல நிற கண்ணாடி பூச்சாடியை சுட்டிக்காட்டி அம்மாவிடம் கோரிக்கை வைத்தாள். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பழைய பூச்சாடியை உன் அறையில் வைத்துக்கொள் என்று கூறி அம்மா அவள் கேட்டதை மறுத்தார். மது அம்மாவை எதிர்த்து பேச முடியாமல் அமைதியாக அவரை பின்தொடர்ந்து நடந்தாள். அம்மா வீட்டிற்கு தேவையான பொருட்களை தான் கொண்டு வந்த பட்டியலை பார்த்து கொண்டு ஒன்றொன்றாக எடுத்து தள்ளுவண்டியில் அடுக்கி கொண்டிருந்தார். அம்மாவிடம் உள்ள பொறுமை மதுவிடம் இல்லாததால் அவள் அம்மாவை விட்டுவிட்டு தனக்கு பிடித்த பொருட்களை பார்க்க சென்றாள். திடீரென்று என்ற மதுவின் அலறலை கேட்ட அம்மா அவள் குரல் வரும் இடத்திற்கு விரைந்தார். அங்கு மது ஓர் ஊதா நிற கண்ணாடி பேழையுடன் நின்று கொண்டிருந்தாள். அம்மா தன்னை திட்டுவார் என தெரிந்தும், அம்மா, தயவு செய்து இதையாவது வாங்கி பாருங்கள். இது மினுமினுத்துக் கொண்டு மிகவும் அழகாக இருக்கிறது என்று கேட்டவுடன் அம்மா சரி எடுத்துக்கொள் என்று கூறியதை தன் காதால் கேட்ட மதுவிற்கு அது கனவா நினைவா என்று தெரியவில்லை. அக்கண்ணாடி பேழையை தள்ளுவண்டியில் வைத்துவிட்டு இருவரும் பணம் வழங்கறைக்கு சென்றனர். அங்கு ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து வைத்த பிறகு இறுதியாக வண்டியில் அந்த கண்ணாடி பேழையும் மதுவிற்காக ஒரு புதிய பள்ளி காலனியும் இருந்தது. மதுவின் பள்ளி காலனியில் ஓட்டை விழுந்து விட்டதால் அம்மாவின் பொருட்கள் பட்டியலில் அதுவும் இடம்பெற்றது. மது, நான் பள்ளி காலனி வாங்கலாம் என்று நினைத்தேன். நீ இந்த கண்ணாடி பேழை எடுத்ததால் நான் கொண்டு வந்த பணம் நம் பொருட்களுக்கு பத்தாது. உனக்கு இப்போது இந்த காலனி வேணுமா அல்லது அந்த கண்ணாடி பேழை வேணுமா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்று அம்மா கூறினார். மது சற்றும் யோசிக்காமல் அந்த ஊதா நிற கண்ணாடி பேழையை தேர்ந்தெடுத்தாள். பேரங்காடியில் இருந்து வீட்டிற்கு சென்றடைந்தவுடன் மது துளி நேரம் கூட தாமதிக்காமல் அந்த பேழையை எடுத்து அதன் மூடியை திறந்து பூக்களை வைக்கலாம் என்று எண்ணினாள்.
ஆனால் அக்கண்ணாடி பேழையை திறந்தவுடன் தூர்நாற்றம் வீசத் தொடங்கியது. உடனே அவள் அக்கண்ணாடி பேழையில் உள்ள நீரை ஊற்றிவிட்டு புதிதாக நீர் பிடித்தால் தூர்நாற்றம் போய்விடும் என்று எண்ணி அப்பேழையில் உள்ள நீரை கீழே ஊற்றினாள். அப்பேழை காலியானவுடன் வெறும் வெள்ளை நிற பேழையாக மாறியது. அதை பார்த்த பிறகுதான் அந்த கண்ணாடி பேழையின் மினுமினுப்பும் அழகும் அந்த தூர்நாற்றம் வீசிய ஊதா நிற திரவத்துடையது என்று மதுவிற்கு புரிந்தது. அது அனைத்தையும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அம்மா அங்கு வந்தார். எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த கண்ணாடி பேழை வெள்ளை நிறம்தான் என்று. இதை கேட்ட மது திகைப்புடன் அம்மாவை பார்த்தாள். மது, நமக்கு என்ன பொருள் தேவை அவசியம் என்று யோசித்துதான் வாங்க வேண்டும். வெறும் வெளித்தோற்ற அழகிற்கு மயங்கி தேவையற்ற பொருட்கள் வாங்கினால் இறுதியில் பணம் தான் வீண் செலவாகும் என்று அம்மா கூறும்போது மதுவின் கண்களில் இருந்து நீர்த்துளிகள் வழிந்தோடின. அவளின் கண்ணீரின் மூலம் மது தன் தவற்றை உணர்ந்தாள் என்பதை அறிந்த அம்மா அவளுக்கு வாங்கி வைத்த புதிய பள்ளி காலணியை கொடுத்து சமாதானம் செய்தார். எதுவும் பேசாமல் அம்மாவிடம் இருந்து காலணியை வாங்கி கொண்ட மது அம்மாவை கட்டி அணைத்த போது கண்ணாடி பேழை மூலம் கிடைத்த அறிவுரை தன் மனதில் பசுமரத்தாணி போல பதிவதை உணர்ந்தாள்.